பெங்களூரை சேர்ந்த ராமச்சந்திரன் என்போடு நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம். திரு ராமச்சந்திரன், இப்பொழுது பெங்களூரின் நிலைமை எப்படி இருக்கிறது? எந்த விதமான நடவடிக்கைகளாம் அங்கே காவல்துறை எடுத்துட்டு வராங்க? அதாவதுங்க, நான் முதல்ல இருந்து சொல்லணும்னா, இந்த 9ஆம் தேதி முழு அடைப்புக்கு கூப்பிட்டுருந்தாங்க இல்லைங்களா கர்நாடக மாநிலத்தில். அதுக்கு முன்னாடியே நாங்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்து இங்கே இருக்க பிரச்சனையை அவருக்கு வெளிப்படுத்தி அவங்க பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதுக்கு இடையில என்ன ஆகி போச்சுன்னா, முந்தா நாள் முகநூலில் ஒரு தம்பி தமிழ் மாணவன் சந்தோஷங்கிறவன் முகநூலில் பதிவு போட்டதுக்கப்புறம் அதுக்கு வன்முறையாக வெடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அந்த கன்னட அமைப்புங்க சார்ந்தவங்க அந்த சந்தோஷங்கிறவனை போட்டு தாக்குதல் உள்ளாச்சு. அதை பார்த்த உடனே என்ன ஆச்சுங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் அமைப்புங்க கன்னடர்களை தாக்க ஆரம்பித்தாங்க. இது பெருசாக வெடிச்சு இங்கே இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. நாங்கள் மத்தியானம் உள்துறை அமைச்சர் மற்றும் கர்நாடக முதல்வரை சந்தித்து பேசணும். அவங்க எல்லா பாதுகாப்பு ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இது இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. நிலைமை தான் இருக்குது. இன்னும் அங்கங்கே வண்டிங்க எரிப்பு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ராமச்சந்திரன், குறிப்பாக நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. கர்நாடக முதல்வரை சந்தித்தோம், உள்துறை அமைச்சரை சந்தித்தோம், உரிய பாதுகாப்பு கேட்டிருக்கிறோம் என்று. குறிப்பாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் உரிய பாதுகாப்பு வேண்டும் என்று, பெங்களூரில் தமிழர்கள் அதிகமான வசிக்கக்கூடிய பகுதிகள் எவை, அதில் எந்தெந்த பகுதியில் அதிக பாதுகாப்பு தேவைன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்களா? அதாவது நாங்கள் கர்நாடக மாநிலம் முழுக்கவே கேட்டிருக்கோம். அதாவது தமிழர் எங்கெங்கே வசிக்கிறாங்களோ அந்த எல்லா பகுதியிலுமே பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம். அதுக்கு அவர் முதல்வர் என்னங்கிறாரு, கர்நாடகா வாழ் தமிழர் கன்னடருங்கிற மாதிரி தான் நாங்கள் நினைச்சிருக்கோம். எங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. நாங்கள் பாதுகாப்பு உறுதி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கன்னடருக்கும் பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு உறுதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கிட்ட பேசினார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைகள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் மண்டியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கம், மைசூரில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கம், அந்த பகுதியெல்லாம் உரிய பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்களா? இல்ல அவர்கள் ஏதாவது முறையிட்டு இருக்கிறார்களா? மண்டியா எஸ்பிக்கு போன்ல பேசினேன் 4:30 மணி அளவில். அப்போ அங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறதாக உறுதி பண்றாரு. மைசூர்லையுமே மாநகராட்சி மாநகர காவல்துறை ஆணையரும் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்கிறாங்க. இங்கே பெங்களூரில் எல்லாத்துக்கும் போலீஸ் தமிழர் வசிக்கிற பகுதியில் போட்டிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை, தமிழ் சங்கம், மற்ற தமிழர் எங்கெங்கே இருக்காங்க அங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் 1-2 அசம்பாவிதங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இதை கண்ட்ரோலுக்கு வரல, ஆனால் சில பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவு செய்து அவங்கள உடனே எஃப்ஐஆர் தாக்கல் பண்ண வச்சா நாங்கள் உங்களுக்கு உண்டான அந்த நிவாரணம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வழியாகும், ஏதாவது பிரச்சனைக்கு உள்ளானவங்க. இது போக குறிப்பாக பெங்களூரில் நிறைய தமிழ் பள்ளிகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்பட்டுள்ளதா? அங்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன விதமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ராமச்சந்திரன்? இப்போ இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நாங்கள் முதல்வர்கிட்ட இருக்கும்போது தான் இந்த டிஸ்கஷன் நடந்தது. அப்போ அவங்க இந்த பள்ளிகளுக்கு மற்றும் இந்த அலுவலகங்களுக்கெல்லாம் விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. எங்கள் முன்னால தான் அது நடந்தது. அதுக்கப்புறம் எல்லா மக்களும் அவங்கவுங்க வீடு சேர்ந்துட்டாங்க. இந்த பள்ளியில் பெற்றோர்கள் அவங்க மாணவர்களை கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு தகவல் முக்கியத்தில் எல்லா பெற்றோரும் போய் அவங்கவுங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. வேற வெளியாள் மூலமா குழந்தைங்களை அனுப்ப கிடையாது, தனியார் குழந்தைங்களை அனுப்ப கிடையாதுங்கிறது இன்னைக்கு நிலவரம். நாளைக்கு பள்ளி இருக்குமா, நாளைக்கு அலுவலகம் இருக்குமாங்கிறது காத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். இப்படி ஒரு சூழல் இருக்கும்பொழுது அங்கே 144 தடை உத்தரவு பெங்களூரில் அமல்படுத்தியிருக்கிறோம் என்று பெங்களூர் மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை திருப்திகரமாக இருக்கிறதா, இல்ல இன்னமும் நடவடிக்கை அதிகரிக்க வேணும்னு எதிர்பார்க்கிறீங்களா ராமச்சந்திரன்? 144 போட்டதாக அறிவிச்சாங்க. அந்த 144 எங்க பார்வையில் வரும்போது எங்கேயும் அமலுக்கு வரலங்கிறது மட்டும் தெரியுது. இப்படி ஒரு சூழலில், அதாவது காவல்துறையுடைய நடவடிக்கை நீங்கள் சொல்லும் பொழுது தெளிவாக தெரிகிறது, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நடவடிக்கை இருப்பதாக தெரியவில்லை. மத்திய அரசு, மத்திய பாதுகாப்பு படையோ இல்ல மத்திய அரசிலிருந்து ஏதாவது முக்கியமான கோரிக்கையை தமிழ்ச்சங்கம் சார்பில் மத்திய அரசுக்கு ஏதாவது முன் வச்சிருக்கீங்களா? இது தொடர்பாக பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ ஃபேக்ஸ் ஏதாவது அனுப்பியிருக்கீங்களா? இல்ல மத்திய அரசு தமிழ்நாடு முதல்வரையும் கர்நாடக முதல்வரையும் மற்றும் இந்த பாண்டிச்சேரி கேரளா முதல்வர் ஒரு கூட்டம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தையில தீர்வு காணணுங்கிறது தான் நம்ம வலியுறுத்துறோம். ஏன்னா கோர்ட்ல அவங்க ஆர்டர் பண்ணும்போது ப்ராக்டிகலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்குதுங்கிறது ஆய்வு செய்யணும். முதல்ல தண்ணி இருக்கா, அங்க தண்ணி இல்லையாங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சுதான் அது 2 பேரும் சமாதானமா போகணுமே தவிர இது வன்முறைக்கு ஆகக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து.
ராமச்சந்திரன், மற்றொரு முக்கியமான கேள்வி. இங்கிருந்து நீங்கள் அங்கு கர்நாடகாவிலே பிறந்து வளர்ந்தவர்கள் கர்நாடகாவாக பாதிக்கப்படுகிறான்றீங்க. இங்கிருந்து சுற்றுலா வந்தவர்கள், குறிப்பாக ஆம்னி பேருந்துகள் இது போன்றவற்றில் சுற்றுலா வந்தவர்களாம் இப்பொழுது அங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உரிய பாதுகாப்பு இருக்கிறதா? மற்றும் அந்த 40க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் பணியாற்றக்கூடிய ஓட்டுநர்கள், அங்க இருக்கக்கூடிய நடத்துனர்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, நான் வந்துங்க இந்த பாதுகாப்பு வேலையா வெளியில் வந்ததுனால உங்களை மாதிரி அவங்க தொலைக்காட்சி மூலயமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி 40 பேருந்து எரிக்கப்பட்டதுன்னு. நான் இன்னும் அதை விசாரிக்க ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு இப்போ தான் தெரிய வருது, இப்போ ஒரு 1/2 மணி முன்னாடி. அதுக்குள்ளே உங்கள் தொலைபேசி வந்ததுனால நான் இன்னும் அதை ஆய்வு பண்ண முடியல.